ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராக் பகஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேப்ளேட் பஸ்ட் கேம். இது வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கே தெரியும். ஸோ தெரியாதவங்க வந்து இந்த வீடியோ பாருங்கள், தெரிஞ்சவங்க இந்த வீடியோ எப்போ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எப்படி அதை விளையாடுறதுன்னு நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸில் நீங்கள் ஸ்ட்ரைக் பேப்ளேட்ஸ் பஸ்ட் டாப். ஸோ அதாவது இதில் இருக்க டாஸ்க்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ அதில் வந்து ப்ரைஸ் கிடைக்கும், ரிவார்ட்ஸ். ஸோ இந்த ரிவார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து லீட் போர்ட். ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ஸ் பொறுத்து தாங்க வரும், பிளேட்ஸ், பாயிண்ட்ஸ். ஸோ நான் தான் விளையாடுறதுல இந்த கேமு. ஸோ வந்து ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுதான். யாராவது ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்கணுன்னா கொடுங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வாட்ச் கிளிப்ஸ் வந்து பேப்ளேட் சம்மந்தமாக இதை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேலே செட்டிங்ஸ் பட்டன் கொடுத்திங்கன்னா இது வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த ஹவு டு ப்ளே அந்த இது தேவையில்லை. ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இதோட ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஹவு டு ப்ளே அப்படின்றத கொடுங்க. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். பே லாக்கர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேப்ளேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பேப்ளேட்ஸ்லாம் எப்படி எக்யூப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்குன்னு தனியாக கியூஆர் கோட்ஸ் இருக்குது. ஸோ அதோட வீடியோஸ் வந்து நம்ம டெய்லி கண்டினியூஸாக இனிமேட்டு போட போகிறோம். ஸோ டெய்லியும் வந்து 5 பிளேட்ஸ் அந்த மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ 5 பிளேட்ஸோட கியூஆர் கோட் ஸ்கேனிங். ஸோ அந்த மாதிரி கைஸ் ஓகேங்களா. ஸோ அதை வந்து எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்னு நம்ம கண்டிப்பாக போடலாம் வீடியோ. ஸோ ஓகே கைஸ். ஸோ நம்மக்கிட்ட இவ்வளோ பேஸ் தான் இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஒரு 5 பேஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்கிற பாருங்க. வால்ட்ரியர், அதுக்கப்புறம் அக்கிலீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூம்சைசர். ஸோ 2 ஆச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரைசன், கெர்பியஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராக் டவர். ஸோ 5 பேஸ் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக அது வந்து அதிலே இருக்கும். பட் ஆனால் வந்து மற்றதெல்லாம் நம்ம தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து கியூஆர் கோட்ஸை வந்து நான் இப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து எப்படி விளையாடுறது மட்டும் தான். ஸோ இந்த ஸ்கேனர் எதுக்குன்னு பார்த்தீங்க, ஸோ இங்கே சைடில் ஸ்கேனர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேப்ளேட்ஸ், ஸோ என்ன பேப்ளேட்ஸ் வந்து நீங்கள் வேணும் அப்படின்றத கியூஆர் கோட் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த கியூஆர் கோட்லேருந்து நீங்கள் வேறு ஃபோன்லேருந்து இந்த ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் கைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பேட்டில் கிளிக் பண்ணுவோம். ஸோ பேட்டில் கிளிக் பண்ணுங்கள். பேட்டில் லீக், குயிக் பேட்டில்னு இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் லீக் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ பேட்டில் லீக்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்களே க்ரியேட் பண்ணுற லீக் ஓகேங்களா. ஸோ பேட்டில் லீக்னால் நீங்களே க்ரியேட் பண்ணுற லீக் ஓகேங்களா. ஸோ நீங்களே கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லீக் ஓகேங்களா. ஸோ இதே வந்து வேர்ல்டு ஈவெண்ட்ஸ் அப்படின்னா வேறு லீக்ஸ் வரும் கைஸ். ஸோ இந்த லீக்ஸ் எல்லாம் வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ட்ரி ஃபீஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து நம்ம காயின்ஸ் கலெக்ட் பண்ணோம் ஓகேங்களா. ஒரு பேட்டில் முடிஞ்சால் அந்த மாதிரி காயின்ஸ் சேரும். ஸோ இதில் வந்து நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாய் பேட்டில்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை ஹெட் டு ஹெட், அதாவது இதுதான் கைஸ் நம்ம டோர்னமெண்ட் நம்மளே க்ரியேட் பண்ணுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு. ஸோ மை லீக் இதுவும் அதே மாதிரி தான். பேட்டில் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஃபேஸ் டு ஃபேஸ் டாய் பேட்டில்ஸ் ஆர் ஆன்லைன் டிஜிட்டல் பேட்டில்ஸ் who will dominate the scoreboard to become the season's top player. அதாவது இந்த வருஷத்தோட டாப் பிளேயர் யாருன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இது பொதுவாக வந்து இது ரெண்டும் ஒன்று தான். பட் ஆனால் இது வேறு. ஸோ இந்த டாய் பேட்டில்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான் பேட்டில் லீகும். ஸோ ஓகே கைஸ். ஸோ இது வந்து ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அதே மாதிரி தான் பேட்டில் லீக் வந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தாங்கன்னா பேட்டில் லீகை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட விளையாடலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு குயிக் பேட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இதை விட இதுதான் ரொம்ப மெயின் விஷயமே பார்த்துக்கோங்க. ஸோ பேட்டில் எ ஃப்ரெண்ட் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஆஃப்லைன் ஆன்லைனுன்னு பிரிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனுக்கு வந்து 2 இருக்குது ஓகேங்களா. ஸோ கீழே வந்து ஆஃப்லைனுக்கு 3 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்லைன்லேருந்து போயிடலாம். பேட்டில் எ ஃப்ரெண்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்குள்ளே பேட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேட்டில் போய்டும். ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, ஸோ நீங்கள் அவங்க ஆன்லைன் இருந்தாங்கன்னா கிளிக் பண்ணி அவங்கள கூப்பிட்டு நீங்களும் விளையாடலாம்.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் பேட்டில் ஆப்போனன்ட்ஸ்னு இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பேஸ் வேணும்னு, ஸோ நான் வந்து ராயல் ஜெனிசிஸ் எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டிஃபென்ஸ் பே. ஸோ ரேண்டமாக ஆப்போனன்ட்ஸ் போகும். ஸோ ஓகேங்களா. ஸோ இது வந்து பேட்டில் போயிடுச்சுன்னா நம்ம இந்த வீடியோ ரொம்ப லாங் ஆகிடும். ஸோ அதனால் லீவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஆப்போனன்ட்ஸோட ரேண்டமாக நம்மள மாதிரி யாராவது ரேண்டம் பேஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது கூட கனெக்ட் ஆகிடும். ஸோ ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃப்லைனுக்கு வருவோம். ஸோ ஆஃப்லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸோ நம்ம வந்து ரைட் சைட்லேருந்து போவோம். சேலஞ்சஸ். ஸோ சேலஞ்சஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேலஞ்சஸ். ஸோ நீங்கள் ஏதாவது ஸோ நிறைய சேலஞ்ச் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும், நிறைய 1 2 3 6 சேலஞ்சஸ் இருக்குது கைஸ். ஸோ ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனால் கூட ஸோ உங்களுக்கு என்ன பேஸ், ஸோ இது நம்ம வந்து அந்த இது வந்து எப்படின்னா யுவர் பேபிள் பஸ் டாப், இது வந்து டாப்பாக இருக்குது. இந்த மாதிரி பேஸ் மட்டும்தான் கைஸ் அலோடடாக இருக்குது இதுக்கு. ஸோ சிலருக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ட்ரைனிங் அதுன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அட்டாக் பேஸ் வச்சு மட்டும், ஸோ இப்போ அட்டாக் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அட்டாக் பேஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ட்ரைனிங். ஓகேங்களா. ஸோ அந்த பேஸ்க்கு தான். ஸோ இது வந்து ஸ்டாமினா. ஸோ ஸ்டாமினா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர் நைட் இருக்குது, ஃபேஃப்னியா, மேனேஜ் ஃபேஃப்னியா, எக்லிப்ஸ் ஜெனிசஸ், ராயல் ஜெனிசஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டாமினா பேஸ். ராக் டவர் G2. ஸோ இது வந்து டிஃபென்ஸ் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்கிலீஸ், ஈவ்ஸ் அக்கிலீஸ், சோசட் அக்கிலீஸ், நான்சர், ஸோ ஸ்பைசன், போல்ட் ஸ்பைசன் எல்லாம் இருக்குது. ஸோ இது டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதே மாதிரி தான் கைஸ். ராப் கோப்ரா இருக்குது, எம்பரர் ஃபோர்னேஸ் இருக்குது, கெர்பஸ் இருக்குது, ட்ரெட்மாக்ஸ் இருக்குது, ஈவோலூசிஸ் இருக்குது. ஸோ ஓகே கைஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ இது என்னடான்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுவும் அதே தான் கைஸ். கீழே நம்ம பார்த்தோம்ல, ஸோ நம்ம வந்து வெளியே ஹோம் பேஜில் பார்த்தது தான் கைஸ். ஸோ இந்த சைடில் க்ரீன் கலரில் இருக்கிறது. ஸோ இப்போ வந்து எக்ஸிபிஷன் பேட்டில் அப்படின்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து எக்ஸிபிஷன் பேட்டில்ஸ் வந்து 3 பிரிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து ரீசன்ட் ஆப்போனன்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பேட்டில் பண்ணவங்களாம். ஸோ அதாவது நம்மளே பேட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து போவோம். ஸோ ரீசன்ட் ஆப்போனன்ட்ஸ் விடுங்க, நம்ம வந்து ஃபஸ்ட் கஸ்டம் ஆப்போனன்ட்ஸ்லேருந்து போகலாம். ஸோ கஸ்டம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஏதாவது என்ன பே கூட நீங்கள் பேட்டில் பண்ணணுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டூம் சசர் D3 எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவல் வச்சுக்கலாம். ஸோ வந்து லேயருக்கு ஒரு லெவல், டிஸ்க்கு ஒரு லெவல், டிப்புக்கு ஒரு லெவல், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணுனாலும் இப்படியும் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை அந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே அதே மாதிரி தான் கைஸ். ஸோ வந்து இப்போ இதில் எல்லாமே நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் கஷ்டம். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டேபிள்ஸ் இருக்குது, பேட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ எல்லாமே ஃபஸ்ட் லெவலில் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து அது வந்து நம்ம ஆப்போனன்ட்ஸ் பேஸ் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பேஸ் செலக்ட் பண்ண போகிறோம் பிரேவ் ஆல்ட்ரேட்டு. ஓகேங்களா. ஒரு அட்டாக் டைப். ஸோ இந்த ஸ்டேடியம்ஸ் எல்லாம் வந்து QR கோடு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், கண்டிப்பாக நம்ம போடலாம். ஸோ பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த ஸ்டேடியம் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம பாருங்கள் மாஸ்டர் டேபிள்ஸ் எடுத்தோம், லெஃப்ட் ஸ்பின் அது. ஸோ கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ ஓகே. ஸோ ஓகே, நம்ம இப்போ பேட்டில் போடுறதும் நம்மளுக்கு டைமில் ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இப்போ வெளியே வந்துடலாம். ஸோ ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கஷ்டம் தெரிஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். ஸோ ஓகே கைஸ். ரேண்டம் ஆப்போனன்ட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டோன்னே உங்களுக்கு என்ன பேப்ளேட்ஸ் வேணும்னு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் நைட் எடுக்கிறேன். ஸோ ஓகேங்களா. என்ன ஸ்டேடியம் வேணும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரேண்டம் ஆப்போனன்ட் எடுக்கும். ஓகேங்களா. ஸோ ரேண்டமாக ஏதாவது ஒரு ஆப்போனன்ட்ஸும் நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம பழைய சேனல் நிறைய போனதுனால ரொம்ப டவுன் ஆகிட்டேன். இப்போ திரும்பியும் ஒரு ஹோப்பில் தான் நான் திரும்பியும் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் ஆப்போனன்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் ஆப்போனன்ட் நான் சொன்ன மாதிரி தாங்க. ஸோ இந்த பேட்டில்லாம், அதாவது இந்த வேவ்லேட்ஸ் பேட்டில்லாம், ஸோ இந்த கஸ்டம் ஆப்போனன்ட்ஸும் ரேண்டம் ஆப்போனன்ட்ஸும் இருக்கவங்க தான் இந்த ரீசன்ட் ஆப்போனன்ட்ஸில் இருப்பாங்க. அது இப்போ நம்ம விளையாடி இப்போ பாருங்கள், ஏர் நைட்டும்
பிளாஸ்ட் ஜீனியஸும் விளையாடுச்சு. ஸோ இப்போ வந்து ரேண்டம் போட்டோம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்தது. அதுக்கு முன்னாடி வந்தது பார்த்தீங்கன்னா பிரேவ் வால்ட்ரேட் நம்ம எடுத்தோம். அதுக்கப்புறம் ஆப்போனண்ட்டாக வந்து மாஸ்டர் டெவலப்ஸ் வந்துச்சு. லெட்ஸ் வின் நான் சொன்ன மாதிரி தான் கைஸ். ஸோ ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த கேம் பொறுத்த வரையும். ஸோ இதுதான் என் ப்ரொஃபைல். யாராவது வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கொடுங்க, நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் ரொம்ப நாளாக விளாட்ல. ஸோ இனிமேல் தான் கண்டினியூஸாக விளையாடி ஏதாவது கொஞ்சம் லீகெல்லாம் ஜாயின் பண்ணோம். ஸோ ஓகே கைஸ், இந்த சேனல் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தது ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு யாருக்காவது ஷேர் பண்ணிவிட்டு போங்க. ஸோ ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் நம்ம QR கோட் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் ராக் டு த சேஸ். பை கைஸ்.